Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். உங்களுக்கு தான் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. அதெல்லாம் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்குறது உங்களுக்கு தான். சோ அந்த கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு 26ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுனால 27ஆம் தேதியும் அந்த ஆஃபர் கொடுத்திருந்தோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து எங்களுக்கும் திருப்தியா இருந்துச்சு, வாங்கினவங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருந்தது சொல்லியிருந்தாங்க. அதனால எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஆஃபர் எப்பன்னு கேட்கப்படாது. ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, பவுடரே முடிஞ்சாலும் அடுத்த ஆஃபருக்கு தானே நான் வாங்குவேன், இடையில பவுடரை குடிக்க மாட்டேன்டா அப்படின்றாங்க. ஸோ ஆஃபர் வந்து போடும்போது நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் அது இதுன்னு தானே நம்ம பிளான் பண்ணி போடுறோம். அதுக்கு தான் அடுத்த ஆஃபர் கண்டிப்பாக சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்த கேள்விகள் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, எல்லாருமே இந்த கேள்வியை வந்து அனுபவிச்சிருப்போம், காதில் வாங்கியிருப்போம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் வீடியோலாம் போடுவோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வரலும் செய்யும்போது ஆரம்பமே அலப்பறையை கூட்டுறீங்களா அந்த மாதிரி. இவங்க பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, மசாலா பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொடுத்த ஐடியாஸ்லாம் பார்த்துட்டு. ஆனால் என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஓகேன்னு சொல்லி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை வந்து வெளியில சொல்லும்போது இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட ரிலேஷன் கிட்ட இப்படி நான் மசாலா பிஸ்னஸ் பண்ணுறேன் வேணும்னா சொல்லுங்க ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நேரடியாக கிண்டல் பண்ணுறதும் ஒரு சிலர் இருக்காங்க. அதை விட்டுவிட்டு ஆமாம் இவெல்லாம் பண்ணிட்டாலான்னு குரூப்புக்குள்ளே பேசிக்கிறாங்க என்னை பற்றி. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது சிஸ்டர் என் காதுக்கு வரும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் ஒரே விஷயம் தான், நம்மளுக்கு வீட்டில் கை கொடுக்குறாங்களா, வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி நம்மளை நீ நல்லபடியாக பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. வெளியில் இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நீங்கள் நடந்து போனீங்கன்னா மொல்லமாக நடந்தா சோம்பேறினுவாங்க, அதிகமாக வேகமாக நடந்துன்னு வச்சுக்கோங்க சுறுசுறுப்புன்னு சொல்ல மாட்டாங்க. எதை பிடிக்க போகிறான்னு தெரியல இவ்வளோ வேகமாக போகிறான்னுவாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிக்கிறவங்க தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க கை கொடுக்குறாங்களா, கிண்டல் பண்ணுறவங்களே நாளைக்கு உங்ககிட்ட மொத்தமாக பல்காக ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருள் நல்லா பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் யாரு கிண்டலையும் காதில் வாங்கிக்காதீங்க, நீங்கள் பாட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. எனக்காவது அவங்களே வந்து உங்ககிட்ட மொத்தமாக ஆர்டர் கொடுப்பாங்க, அதனால் கவலைப்படாதீங்க. இது மாதிரி பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ அப்போ இதை என்னத்த பண்ண போகிற, அதை என்ன செய்ய போகிற, அப்படியெல்லாம் பண்ணுறாலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. வீட்டில் நம்மளுக்கு ஒருத்தர் கை கொடுத்தா போதும், சூப்பராக நம்மளால் பண்ண முடியும். இது பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ண முடியும். ஸோ அடுத்தவங்களை பற்றி காதில் வாங்கிக்காதீங்க, அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்காதீங்க, அதுதான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், பிஸ்னஸ் ஐடியா கொடுங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர் கேட்டிங்க. எனக்கு நிறைய வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதுவும் பாருங்கள். இப்போதைக்கு நான் அதிகமாக எனக்கு கால் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா, இந்த உணவு உடை இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா அழிவே கிடையாது. சாப்பிட்டுட்டே தான் மனுஷனுக்கு சாப்பிட்றது வேணும், அடுத்து உடம்புக்கு துணி வேணும். இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் விதவிதமாக நிறைய வருது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்கள். டெய்லரிங் தெரியுமா, இல்லை கற்றுக்கிற ஆர்வம் இருக்கா, சட்டுன்னு அதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம நல்லா சமைக்கிறோமா, நம்ம வீட்டில் நல்ல பேர் எடுத்துட்டோமா, சூப்பராக சமைக்கிறப்பா அப்படின்னு பேர் எடுத்துட்டோமா, உடனே கொண்டு போய் வாசலில் ஒரு டேபிளை போட்டு ஆரம்பிச்சிருங்க. இங்கேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வசதியானவங்களா இருக்காங்க, ஆனால் வீட்டு வாசலில் அவங்க மாவு சேல் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா மற்றவங்க சொல்கிற கிண்டலுக்காகலாம் நம்ம வாழ முடியாது, சரிங்களா? நம்மளுக்கு ஒரு தேவைன்னா அதுக்கு நம்ம தான் உழைச்சி சம்பாதிக்க முடியும். ஐயா அவன் கிண்டல் பண்ணுறானே, அப்போ அவங்ககிட்டயே போய் கேட்பானா அவன் வந்து உதவி பண்ணுவாங்களோ, ஒன்றும் இல்லைப்பா, வாயில நல்லா வருது, ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிண்டல் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது, அதை ஒரு விஷயம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பணத்தை அதில் போடாமல் சின்ன விஷயமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வர லாபத்தை திருப்பி அதிலேயே போட்டு பெருசாக பண்ணுங்கள், கடவுள் கை கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்களும் அனுபவிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு விஷயம்தான். என்னன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபீல் பண்ணுறது என்னன்னா, நாங்கள் வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் உன்னால் நல்லா வர முடியும்னு சொன்ன ஆளுகளே இன்னைக்கு நாங்கள் நல்லா வந்ததுக்கப்புறம் பின்னாடி அது மூஞ்சிக்கு நேராக பேசினா கூட நம்ம பதில் சொல்லலாம், பின்னாடி புடனிக்கு பின்னாடி போய் பேசுறது அப்படின்னு சொல்லி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் நல்லா வந்துடுவேன்னு சொல்கிறாங்களா, அது 100ல் ஒருத்தர் வேணுன்னா உண்மையாகவே நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லுவாங்க. இந்த மற்றவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லாமல் சொல்லுவாங்க, அவன்லாம் என்ன வந்துட போகிறான், நம்ம சொல்கிறதுனால அவன் நல்லா வந்துட போகிறான்னு சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்கிறது தான். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன்லாம் என்னத்தை நல்லா வர போகிறான், வந்து என்னத்தை கிளிக்க போகிறான் அப்படி தான் பேசுவாங்க. எங்களுக்கெல்லாம் நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன வாயே நம்மக்கிட்ட வந்து ஏதாவது உதவிக்கோ இல்லை நம்ம பேரை யூஸ் பண்ணிப்பாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எங்கள் ரிலேஷன் தான், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. அதனால் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் யாராவது கிண்டல் பண்ணுறத காதில் வாங்காதீங்க. இது வரைக்கும் அதெல்லாம் காதில் வாங்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதில் காதில் வாங்கிக்காதீங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. எந்த விஷயத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே விஷயத்துக்கு நான் சரிப்பட்டு வருவேன்டான்னு காட்டிக்கோங்க, அவ்வளோதான்.
நீ வந்து உன்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை என்னால் செய்ய முடியும், அவ்வளோதான். அதுதான் பதில் அவங்களுக்கு. செஞ்சு காட்டுங்க, அதுதான் பதில். மற்றபடி வேற எதையுமே இப்போ ஒருத்தர் தோசையை திருப்பி போடுன்ட்டு அங்கேருந்து அடுத்த கேள்வின்றாரு. அதனால வந்து நல்லா வசதியாக இருக்கிறவங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டா அப்போ உடம்பெல்லாம் மூளைப்பா அண்ணனுக்கு அப்படின்னுவாங்க, தங்கச்சிக்குன்னுவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, இவன் என்னடா இவங்க அப்பா ஒரு குடிகார, மகியெல்லாம் அந்த மாதிரி பேசியிருக்காங்க. இவங்க அப்பா ஒரு குடிக்கார, இவங்க அம்மாவுக்கு ஒரு இது இல்லை, எப்படா இவன் மட்டும் நல்லா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கும் மூளை இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. அதனால இதெல்லாம் பற்றி வருத்தப்பட்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டே இருங்க. அடுத்து வந்து யூடியூப் சேனலில் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, வியூஸ் போக வைக்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து வியூஸ் போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது அப்பயே ஏகப்பட்ட சேனல் இருந்துச்சு. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது இதெல்லாம் வந்து அப்போ பெருசாக இல்லை. ஆனால் இப்போ வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்குன்னே நிறைய பேர் சேனல் இருக்காங்கல்ல. அதனால் இதை பற்றி எதுவும் வருத்தப்படாதீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, யூடியூப் அப்படின்றத மட்டும் நம்பி இல்லாமல் அடுத்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணுங்கள். இதையும் பண்ணுங்கள், இன்னொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, அதை சுத்தமாக விட்டுவிட்டு இதில் வந்து பண்ணாதீங்க வீடியோ. ரெண்டுத்தையுமே சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நிறைய சேனல்ஸ், வீட்டுக்கு 4 பேர் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும். அதனால் நிறைய சேனல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வியூஸ் இப்படி டவுன் ஆகுது. அதை பற்றி நீங்கள் டவுன் ஆகிக்காதீங்க. அப்போ சரி ஓகே அடுத்த விஷயத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு மனசை வந்து தைரியமாக வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஏன் ஆஃப் பண்ணேன் அப்படின்றது தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 சேனல் இருக்குது. நாகாஸ் வேர்ல்டு, நாகாஸ் மீடியா, டைனி ஃபுட் வேர்ல்டு, ட்ரூ லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி 4 சேனல் இருக்குது. 4லையும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் எந்த சேனல்லையுமே நான் வீடியோ போடல. 4லேயே நம்ம கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். கமெண்ட்ஸுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக நம்பரை கொடுத்துருக்கோமா, இதில் வந்து பிஸ்னஸ் கால்ஸும் வரும், மெசேஜும் வரும். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து டவுட் இருக்குது, இல்லை என்னுடைய கவலையை ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் ஃபோனு. அப்போ இதுலேயும் நம்ம ரிப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் ரிப்ளை பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது. ஒன்று இதில் நான் ரிப்ளை பண்ணேன், இல்லைனா அதில் பண்ணணும், ஏதாவது ஒன்று உருப்படியாக பண்ணணும். அதனால தான் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இது பிஸ்னஸ், நம்மளுடைய பொழப்பு, இதையும் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி. அதனால தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிலருக்கு இது நடக்குது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா பணத்தை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்துக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போய் நம்ம பணத்தை கொடுத்து வைப்போம், சேஃப்டியாக வச்சுக்கோங்க, நான் கேட்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதுக்கு ஆதாரமே இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சேர்ந்து போச்சுன்னா ஆதாரமே இல்லை, நீ என்கிட்ட எப்போ கொடுத்து அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெரிய அளவில் ஆப்படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி எடுத்துக்கோங்க, வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, இல்லை அதை வாங்குறதுக்கே நீங்கள் பல செலவுகள் பண்ணணும், அலைச்சல் இருக்குது அப்படின்னா அடுத்து உங்களுடைய வேலையை பார்த்து நகருங்க. ஏன்னா ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆதாரமும் இல்லை அப்படின்னும் போது ஏமாற்ற தானே செய்வாங்க. எல்லா இடத்துக்கு போனாலும் ஆதாரம் கேட்பாங்க. அதனால சொல்கிறேன். இன்னொன்று ஆனால் கண்டிப்பாக ஒன்று நினச்சிக்கோங்க, இந்த கர்மா அப்படி சொல்கிறாங்கல்ல, நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்கன்னா அவங்கள ஏமாத்துறதுக்கு இன்னொருத்தவங்க வருவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, பட்டதுக்கு அப்புறம் தான் புரியும். அதனால் விட்டு கொடுத்து போயிட்டா கண்ட தொந்தரவும் கிடையாது. நம்ம மன உளைச்சல் நிம்மதியாக நம்ம அடுத்த பொழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, இது எனக்கு வந்த கேள்வி கிடையாது, இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண விஷயம். எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குது. அதனால் ஒரே விஷயம்தான், நீங்கள் வந்து ஒரு விஷயம் அடையணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும், நம்மளை தடுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும், நம்மளுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் யார் எது சொன்னாலும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சு அந்த இயற்கை கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, பிடிச்ச பாட்டை கேளுங்க, மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. பணம் வருதோ இல்லையோ இப்போல்லாம் கவலைப்பட்டு நோய் தான் வருது, அதுக்கு வேற நம்ம வந்து போய் ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறதா இருக்குது. அதனால மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க. கடவுள் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு அப்படி என்ன இருக்குது இதில் அப்படின்னு கேட்டக்கூடாது. இருக்குது நிறைய, நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பாய்.